டைம். ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா நமக்கு நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்டு கோஎஃபிசியன்ஸ் ஆஃப் எ குவாட்ரிக் ஈக்குவேஷன். பாருங்கள், லெட் ஆல்ஃபா and beta are the roots of the equation ax square plus bx plus c is equal to 0. அதாவது இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது நம்ம ரூட்ஸாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு என்ன ஃபார்முலானா மைனஸ் பி பை ஏ, அதாவது சம் ஆஃப் ரூட்ஸுக்கு. அதே ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. இந்த ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இந்த மைனஸ் பிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஈக்குவேஷனில் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் அப்படிங்கிறதான் மைனஸ் பி. அடுத்தது நமக்கு டினாமினேட்டரில் இந்த ஏங்கிறது என்னென்னா கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுதான் நீங்கள் ரைட் பண்ணியிருக்கேன். அடுத்து ஆல்ஃபாபெட்டாவில் சிங்கிறது கான்ஸ்டன்ட்டும் டிவைடட் பை ஏவோட வேல்யூ நமக்கு என்ன அப்படின்னா கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர். ஓகேவா கண்ணு? சரி, நெக்ஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு சம் போடலாம் கண்ணு. எக்ஸாம்பிள் 3.43 என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 13x ப்ளஸ் கே இஸ் ஈக்குவல் டு 0 இஸ் 17. ஃபைண்ட் கே. அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன், ரெண்டு ரூட்ஸோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்கன்னா 17 கொடுத்துருக்காங்க. ஓகே கண்ணு, நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்னா ஆல்ஃபா பீட்டா பி த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அப்போது நமக்கு ஆல்ஃபா பீட்டா ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் எடுத்த உடனே இந்த ஈக்குவேஷனில் ஏ என்ன, பி என்ன, சி என்னங்கிறத ரைட் பண்ணிக்கணும். ஏங்கிறது கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது நமக்கு என்னென்னா கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸு, சிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட்டும். ஓகேவா கண்ணு? சரி, இப்போ கிவனில் என்ன கண்டிஷன் கொடுத்துருந்தாங்க? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ரூட்ஸ் வந்து 17. அப்போ டிஃப்ரென்ஸ்னால் நம்ம எடுத்துக்கிட்ட டூ ரூட்ஸ் என்ன, ஆல்ஃபா பீட்டா. அதோட டிஃப்ரென்ஸ் நமக்கு என்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17. ஓகேவா கண்ணு? சரி, இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏவா. அப்போ மைனஸ் பி பை ஏனா மைனஸ் ஆஃப் மைனஸ் பியோட வேல்யூ 13 டிவைட் பை ஏவோட வேல்யூ 1க்குன்னு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். அப்போ 13/1 நமக்கு என்ன கிடைக்கும்னா 13 அப்படின்னு கிடைக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் நான் என்ன பண்ணுறேன்னா ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் உங்களுக்கு என்ன இருக்குன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17 இருக்குது. செகண்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 13 இருக்குன்னு. இப்போ இந்த டூ ஈக்குவேஷனையும் நான் எடுத்துக்கிட்டு ஆட் பண்ணுறப்போ இந்த மைனஸ் பீட்டாவும் ப்ளஸ் பீட்டா வேணாயிரும் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா நமக்கு என்ன கிடைக்குன்னா 2 ஆல்ஃபா. இந்த சைடு ஆட் பண்ணுறப்போ 17 + 13 நமக்கு என்ன கிடைக்குன்னா 30 அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து ஆல்ஃபாவோட வேல்யூ போடுறப்போ 30/2 நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 15. ஓகே, ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 15 இந்த டூ ஈக்குவேஷன்ஸில் எனி ஒன் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17னா 15 மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 17. அப்போ பீட்டா மட்டும் வேணும்னா இந்த மைனஸ் பீட்டா அப்படியே இருக்கட்டும். இந்த ப்ளஸ் அந்த சைடு போகிறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், -15. அப்போ மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 2. அப்போ பீட்டா இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா -2. ஓகே, நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா கேவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அப்போ கேவோட வேல்யூ சியில் தான் இருக்குது. அப்போ சி அப்ளை பண்ணணும்னா நமக்கு என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் எடுக்கணும். அப்போ ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன, ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு சி பை ஏ. சியோட வேல்யூ கே, ஏவோட வேல்யூ 1க்குன்னு. இப்போ ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு கேன்னு இருக்குங்களா? ஓகே, இப்போ ஆல்ஃபாவுக்கு நமக்கு வேல்யூ தெரியும், பீட்டாவுக்கு வேல்யூ தெரியும். நான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஆல்ஃபாவோட வேல்யூ நமக்கு என்ன, ஆல்ஃபாவோட வேல்யூ 15, பீட்டாவோட வேல்யூ என்னென்னா -2. அப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -30 அப்படின்னு கிடைக்குது. ஓகேவா கண்ணு? சரி, ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கணே எக்ஸாம்பிள் 3.44 இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனுக்கு ரூட் வந்து ஆல்ஃபா பீட்டான்னு அவனே கொடுத்துருக்கான். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப், ஒவ்வொரு சப்டிவிஷனாக கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த வேல்யூ என்னன்னு. ஓகே, ஃபஸ்ட்டு வேல்யூ நமக்கு கவனிக்கண்ணே, இது மாதிரி ஃபைண்ட் த வேல்யூன்னு கேட்டிருந்தாலும் சரி, இல்லை ஃபார்ம் ஏ ஈக்குவேஷன்னு கேட்டிருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டான்னு ரூட்டாக கொடுத்துருக்கறனால ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணுக்கண்ணே. அப்போ கிவன் எடுத்தாச்சு. இப்போ இதில் ஏவோட வேல்யூ எப்பயும் சொல்கிற மாதிரி தான் கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பிங்கிறது கோஎஃபிசியன்ட் ஆஃப் எக்ஸ், சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்ணு. ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு ஆல்ஃபா பீட்டாங்க ரூட்ஸ் ஆஃப் த கிவன் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா? இப்போ சம் ஆஃப் ரூட் போடுறோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, மைனஸ் பி பை ஏ. அப்போ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா -7/1 நமக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 7 கிடைக்குதா கண்ணு?
ஓகே நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏ. அப்போ சியோட வேல்யூ 10க்குன்னு ஏவோட வேல்யூ 1. அப்போது ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்னா 10ன்னு கிடைக்கும். ஓகே இப்போ நமக்கு என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க கண்ணு. இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ போடுறப்போ இந்த ஃபார்முலா கண்ணு, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு ஃபார்முலா, இது ஃபார்முலா உனக்கு தெரியணும். ரூட் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா, அப்போது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, -7 த ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன 10. அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்கும், மைனஸை ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிரும், 7 ஸ்கொயர் பண்ணால் 49. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ -40. அப்போ 49 - 40 என்ன கிடைக்கும் 9. இப்போ 9க்கு ரூட் எடுத்திங்கன்னா என்ன கிடைக்கும்னா 3 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா கண்ணு. ஓகே நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். அதுலேயே தான் ஆல்ரெடி ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் நம்ம அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயே கண்டுபிடிச்சிட்டனால நம்ம அந்த வேல்யூவை அப்ளை பண்ணுறோம். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருங்கிறப்போ அதுக்கு இது ஃபார்முலா கண்ணு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டாங்கிறது இதோட ஃபார்முலாலாம் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ -7 ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு 10க்குன்னு இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 49. இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் -20. இதில் மைனஸ் பண்ணுங்க என்ன கிடைக்கும் 29. ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூப். இதுக்கும் இது ஃபார்முலா, இது எல்லாமே நான் ஃபார்முலா தான் கண்ணு எழுதியிருக்கேன். ஆல்ஃபா கியூப் மைனஸ் பீட்டா கியூபோட ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் கியூப் ப்ளஸ் 3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஆனால் நமக்கு ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ ஆல்ரெடி இந்த கொஷினில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கனால நான் அதை அப்ளை பண்ணிக்கிட்டேன். சப்போஸ் இந்த சப்டிவிஷன் மட்டும் நமக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா, நான் ஆல்ரெடி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கறனால நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு டேரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ 3 கியூப், இந்த இடத்துல நமக்கு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 10, ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவோட வேல்யூ 3. இது 3 கியூப்னா 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ 27. இதை மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் 90 கிடைக்குது. ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா 117. அதே மாதிரி ஆல்ஃபா பவர் 4 ப்ளஸ் பீட்டா பவர் 4க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இதோட ஃபார்முலா இதாக்கண்ணு, ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர். இந்த சம்லேயே அதே மாதிரி தான் ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் கண்ணு. இது கண்டுபிடிச்சிருக்கீங்களா, எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 29. அதை கொண்டு வந்து நான் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். இல்லை இந்த சப்டிவிஷன் மட்டும் எனக்கு கொஷினில் கேட்குறாங்கன்னா நீ ஃபஸ்ட் எடுத்தோன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ தனியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொண்டு அப்ளை பண்ணுக்கண்ணே. இப்போ இதில் நம்ம பார்க்குறப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் அதை எப்படி எழுதிக்கலாம், ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிக்கலாங்களா. இப்போ இதோட வேல்யூ 10, அப்போ 10 ஸ்கொயர். இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னா 641. அடுத்த சப்டிவிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபான்னு இருக்குது. ஓகே, இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்ணு பண்ணுறோம், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் இது பீட்டா ஸ்கொயர், டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கனால டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபாவையும் பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயரோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம் 29. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 10. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் சிக்ஸ்த்து சப்டிவிஷனு ஆல்ஃபா ஸ்கொயர் பை பீட்டா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபான் இருக்குன்னு. இதையும் நமக்கு டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப் டிவைடட் பை ஆல்ஃபா பீட்டா. ஓகே கண்ணு, இப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்புக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன் கண்ணு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் கியூப் -3 ஆல்ஃபா பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு. இப்போ இதோட வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இது -7 கியூப்பு -3 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 10, இது -7. அப்போ இதை கியூப் பண்ணுறப்போ நமக்கு -7 இன்ட்டு -7 இன்ட்டு -7 போடுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் -343 கிடைக்கும். அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 3 10s 30, 30 இன்ட்டு 7 நமக்கு என்ன கிடைக்குன்னா 210 கண்ணு. இப்போ அதுக்கப்புறம் இதையும் நீங்கள் இது மைனஸில் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது ரெண்டையும் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் -133/10. ஓகேவா கண்ணு, இதே மாதிரி கண்ணு அடுத்து ஓகே கண்ணு. நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 3.14ல் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரைட் ஈச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அண்ட் ஆல்ஃபா பீட்டா. அதாவது கிவனில் கொடுத்துருக்கூடிய எக்ஸ்பிரஷனை நம்ம என்ன டேர்முக்கு மாற்றுறோன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா வர்ற மாதிரி நம்ம மாற்றுறோக்கண்ணே. ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், ஆல்ஃபா பை 3 பீட்டா ப்ளஸ் பீட்டா பை 3 ஆல்ஃபா. ஓகே, இது ரெண்டுக்கு எல்சிஎம் எடுக்கிறப்போ இது ரெண்டுலேயுமே 3 இருக்காக்கண்ணே, அப்போ 3 எடுத்துட்டேன். இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது டிஃபராக இருக்குது. ஸோ ஆல்ஃபா பீட்டா ரெண்டையும் நான் எல்சிஎம் எடுத்துட்டேன்னா இதில் ஆல்ஃபா இல்லை, ஸோ நியூமரேட்டரில் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டேன். இதில் பீட்டா இல்லை, நியூமரேட்டரில் பீட்டாவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ பீட்டா ஸ்கொயர், அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர்.
இப்போ இதுக்கு ஃபார்முலா எழுதுறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. பாருங்கள், இதுக்கு மேலே சிம்பிளிஃபிகேஷன் பண்ண முடியாது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாலையும் ஆல்ஃபா பீட்டாலையும் கொடுத்துட்டோங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 1 பை ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் 1 பை பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. இதுவும் அதே மாதிரி தான். டினாமினேட்டரில் பாருங்கள், இதில் ஆல்ஃபா ஸ்கொயர் இருக்குது, இதில் ஆல்ஃபா இருக்குது. அப்போ நமக்கு ஏற்கனவே எல்சிஎம் தெரியும். ரெண்டும் சேம் வேரியபிளாக இருந்தால் ஹையஸ்ட் பவராக எடுத்துக்கணும். அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் எல்சிஎம் எடுத்துக்கலாம். பீட்டா ஸ்கொயர் என்ன பண்ணிக்கலாம்? பீட்டா ஸ்கொயர் எடுத்துக்கலாம். அப்போ இதில் என்ன இல்லை? ஒரு பீட்டா இல்லை, அதனால நியூமரேட்டரில் ஒரு பீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதில் என்ன இல்லை? ஆல்ஃபா இல்லை, அதனால் ஆல்ஃபாவால் மல்டிப்ளை பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன் பாருக்கண்ணே, எல்சிஎம் எடுத்துட்டு. ஓகே, இப்போ டினாமினேட்டரில் ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா ஸ்கொயர் எப்படி எழுதிக்கலாம்? ஆல்ஃபா பீட்டா த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவில் கிடச்சிருச்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்கள், 3 ஆல்ஃபா மைனஸ் 1 இன்ட்டு 3 பீட்டா மைனஸ் 1. ஓகே, ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறப்போ 9 ஆல்ஃபா பீட்டா 3 மைனஸ் 3 ஆல்ஃபா. அதே மாதிரி இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 3 பீட்டா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ். ஓகேங்களா? இப்போ இது நமக்கு 9 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இது ரெண்டுலேயும் மைனஸ் 3 காமனாக எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டாவில் இருக்காக்கண்ணே. ஓகே, அடுத்து ஃபோர்த்து சப்டிவிஷன் பாருங்கள், டினாமினேட்டர் டிஃபராக இருக்குது. ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் 3 ஆல்ஃபா. இதை மல்டிப்ளை பண்ணால் பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 3 பீட்டா. ஓகேவா? இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் அப்படியே இருக்கட்டுக்கண்ணே. இது ரெண்டுலேயும் 3 காமனாக இருக்கனால வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 3 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். ஓகே, அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த 3 ஆல்ஃபா பீட்டா. ஓகேவா? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவில் வந்துருச்சாக்கண்ணே. ஓகே கண்ணே, அவ்வளோதான். ஓகே, எக்ஸாம்பிள் கொஷின் நம்ம போட்டோம்ல கண்ணே, எக்ஸாம்பிள் 3.44. இப்போ சொன்னல அதே மாடல் தான் கண்ணே இந்த எக்ஸசைஸில் இருக்கக்கூடிய செகண்ட் கொஷின். பாருங்கள், த ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² மைனஸ் 7x ப்ளஸ் 5 = 0 ஆர் ஆல்ஃபா அண்டு பீட்டா. அதாவது கிவன் ஈக்குவேஷனுக்கு ரூட்ஸ் வந்து ஆல்ஃபா பீட்டாங்கிறது கொடுத்துருக்காங்க. வித்தவுட் சால்விங் ஃபார் த ரூட்ஸ், அதாவது ரூட்ஸ் வந்து சால்வ் பண்ணாமல் இதோட வேல்யூஸ் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் கண்ணே. இப்போ கிவன் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷனாக இருக்கா கண்ணே. உடனே நம்ம என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? ஏற்கனவே வேல்யூ கண்டுபிடிக்கிறப்போ கிவன் ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்ன, பி என்ன, சி என்னன்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், பிங்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட், சிங்கிறது கான்ஸ்டன்ட் டேர்ம் கண்ணு. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது நமக்கு ஃபார்முலா மைனஸ் பி பை ஏ. ஸோ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். அப்போ 7/2 கிடச்சிருக்கு. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னென்னா நமக்கு சி பை ஏ. ஸோ சியோட வேல்யூ 5 பை ஏவோட வேல்யூ 2 கண்ணு. அப்போ ஆல்ஃபா பீட்டா வந்து 5/2. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 1 பை ஆல்ஃபா ப்ளஸ் 1 பை பீட்டாவுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இப்போ டினாமினேட்டர் வந்து டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டோம்னா பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா பை ஆல்ஃபா பீட்டா. பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபானாலும் ஒன்று தான், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானாலும் ஒன்று தான். ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு நமக்கு வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன் 7/2 அப்படின்ட்டு. ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னா 5/2. அப்போ இந்த 5/2 இன்ட்டுக்கு பண்ணுறப்ப என்ன கிடைக்கும்? 2/5 கிடைக்கும். இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 7/5. இதே மாதிரி தான் ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கு வேல்யூ போட்டிருப்போம். ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபானா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா. இப்போ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா. ஃபார்முலா தெளிவாக தெரியணும். பை ஆல்ஃபா பீட்டா. ஓகே, இதோட வேல்யூ என்ன? 7/2 ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ 5/2. இதை ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 49/4ங்களா. மைனஸ் இது நமக்கு என்ன கிடைக்கும்? இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 5ன்னு கிடைக்கும். டினாமினேட்டரில் 5/2. அடுத்த ஸ்டெப் இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாங்களா? 20 ஹோல் டிவைடட் பை 4. அடுத்த ஸ்டெப் இதில் 2 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 29/4/5/2 ஆக்கண்ணே. அப்போ அந்த 5/2 வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? டினாமினேட்டரில் இருக்கிறத இன்ட்டுக்கு பண்ணுறப்போ ரெசிப்ரோக்கலாக மாறுங்களா? 2/5ன்னு மாறுங்களா? அதான் மாறி இருக்குது 2/5. அப்போ நமக்கு இது என்ன ஆகுது? கேன்சல் பண்ணுறப்போ இது 2, இது வந்து 2 2 சார் 4ங்கிறப்போ 29/2 சார் நமக்கு என்னென்னா 10. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை பீட்டா ப்ளஸ் 2 ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 2 பை ஆல்ஃபா ப்ளஸ் 2. இதுவும் அதே தான் நான் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன். அப்போ இது ரெண்டுமே சேம் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுறப்போ அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர், இது ரெண்டும் சேம் டேர்ம். ஸோ பீட்டா ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டேன்னு இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். அதே மாதிரி இதுலேயும் ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏ ஸ்கொயர்னா ஆல்ஃபா ஸ்கொயர், 2abங்கிறப்போ 2 2 சார் 4, 4 இன்ட்டு ஆல்ஃபா ஆல்ஃபா 4 ஆல்ஃபா. அதே மாதிரி 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 கண்ணு. பீட்டா ப்ளஸ் 2 பண்ணுறப்போ பீட்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2ab அப்படிங்கிறப்போ 2 இன்ட்டு பீட்டா இன்ட்டு 2னா 4 பீட்டான்னு வரும். 2 ஸ்கொயர் பண்ணால் 4. டினாமினேட்டர் ரெண்டு பாருங்கள் ஒவ்வொரு டேர்மாக உள்ளே கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர், இது ரெண்டுலேயும் 4 காமனாக இருக்கனால 4 எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா 4 + 4 8. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் டினாமினேட்டர்லேயும் அதே மாதிரி தான் 2 காமன் எடுத்துட்டிங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வரும். இப்போ இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா இருக்குது. ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறதான் எழுதியிருக்கேன். +4 இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா.
ப்ளஸ் 8. ஓகேவா, இதுக்கு எல்லாம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா 13/6 அப்படின்னு கிடைக்குது கண்ணு. அது சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகேவா, சரி கண்ணு. இது பாரு கண்ணு, இப்போ சொன்ன கொஷின் இதான் கண்ணு. எக்ஸாம்பிள் 3.45 பாருங்கள். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். இதுக்கு நம்ம போடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்டாக எடுத்துக்கிட்டு ஏ என்ன பி என்ன சி என்ன ரைட் பண்ணியிருப்போம். அதுலேருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு ஃபார்முலா வச்சு கண்டுபிடிச்சிருப்போம் கண்ணு. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் நமக்கு ஆல்ஃபா பை பீட்டா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா. இப்போ டினாமினேட்டர் டிஃபராக இருக்கனால கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் பை ஆல்ஃபா பீட்டா வரும். இதோட ஃபார்முலா என்ன, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டா பை ஆல்ஃபா பீட்டா. இதே தான் நம்ம சொல்லிட்டே இருக்கிறோம் கண்ணு. அதில் வேல்யூ கொண்டு போய் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள், சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுங்கள். சேம் கொஷின் தான், அதனால் நான் இது வந்து எலாபரேட்டாக சொல்ல, நீங்கள் பார்த்தாவே தெரியும். இது எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம். இப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப், அப்போ ஆல்ஃபா கியூப் ப்ளஸ் பீட்டா கியூப்புக்கு ஃபார்முலா எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா, சிம்பிளிஃபிகேஷன் நான் நோட்லேயே நீட்டாக போட்டிருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா, இது வரைக்கும் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்குன்னு. நெக்ஸ்ட் கொஷின் என்ன கேட்டிருக்காங்கனாக்கண்ணே, எக்ஸாம்பிள் 3.46ல் இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் த ஈக்குவேஷன் 2x² - x - 1 = 0 தென் ஃபார்ம் த ஈக்குவேஷன். அதாவது இது வரைக்கும் கொடுத்துருந்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் கொஷினில் இதே மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க, ஃபார்ம் த ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க. கவனிக்கண்ணே, ஃபைண்ட் த வேல்யூ அப்படின்னு கேட்குறப்போ இந்த ரெண்டு ரூட்டுக்கு நடுவில் ப்ளஸ்ஸோ மைனஸோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஃபார்ம் ஏ ஈக்குவேஷன் கேட்குறப்ப இது ரூட்ஸ் கொடுக்குறப்ப கமா போட்டு தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, குவாட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஏற்கனவே நமக்கு ஃபார்முலா வந்து ஒரு லாஸ்ட் அதாவது 3.10ல் படித்தோம்னு நினைக்கிறேன். அந்த 10ல் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஈக்குவேஷனுக்கு என்ன, குவாட்ரிக் ஈக்குவேஷனுக்கு ஃபார்முலா x² - சம் ஆஃப் ரூட் ஆஃப் into x plus product of root is equal to 0ன்னு படித்தோங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வேல்யூ கண்டுபிடிச்சாலும் சரி, ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சாலும் சரி, ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸாக எடுத்துகிட்டு அதிலிருந்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணுக்குன்னு. இப்போ நமக்கு எந்த ரூட்டுக்கு ஈக்குவேஷன் கேட்டிருக்காங்க, கிவனில் 1/α 1/β, அதை தான் எடுத்திருக்கேன். கிவன் ரூட்ஸ் ஆர் 1/α 1/β. இது எல்லா சம்முக்கும் காமன். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரூட்டுக்கு சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறோம். அப்போ சம் ஆஃப் ரூட் அப்படிங்கிறப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுறப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா கண்ணா. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா பை ஆல்ஃபா பீட்டான்னு கிடைக்குமா கண்ணா. இப்போ வேல்யூ அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன 1/2, ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன -1/2. அப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் -1. ஓகே கண்ணா, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போடுறோம். ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸுங்கிறப்ப நம்ம எடுத்துகிட்ட ரெண்டு ரூட்டுக்கும் மல்டிப்ளை பண்ணுங்கள். மல்டிப்ளை பண்ணுறனால தான் ப்ராக்கெட் போட்டிருக்கேன். மல்டிப்ளை பண்ணுறப்போ நியூமரேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாம், டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா கண்ணா. அப்போ 1 × 1 1, ஆல்ஃபா × பீட்டா ஆல்ஃபா பீட்டா. அப்போ 1/ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன -1/2. அந்த -1/2 நமக்கு இன்ட்டில் போடுறப்போ மேலே ரெசிப்ரோக்களுக்கு அந்த 2 போயிருங்களா. அப்போ என்ன கிடைக்கணும், ஆன்சர் -2. அப்போ சம் ஆஃப் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ த ரெக்வயர்டு ஈக்குவேஷன் இஸ், ஃபார்முலா என்ன இங்கே எழுதியிருக்கேன் பாருங்க, x² - சம் ஆஃப் ரூட்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ x² - சம் ஆஃப் ரூட் என்ன கண்டுபிடிச்சோன்னா -1, அதான் போட்டிருக்கேன், இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் என்ன கண்டுபிடிச்சோன்னா -2. இப்போ இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும். தெளிவாக வரல கண்ணு, அதுதான் பார்க்குறேன். ஓகேவா, இதில் சம் ஆஃப் ரூட்டு -1 அப்ளை பண்ணியிருக்கேன், இன்ட்டு எக்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து -2. இப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்னா ப்ளஸ் ஆயிரும், இது -2. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். இதுக்கு ரூட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, அதே கொஷினில் தான் செகண்ட் சப்டிவிஷனுக்கு போடுறேன். ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா கண்ணு. இதில் நம்ம மறுபடியும் ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருந்தீங்களவா இந்த ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு. இதை மறுபடியும் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா எல்லா சப்டிவிஷனும் அதிலே கேட்டிருக்கனால. ஆனால் நமக்கு சம்மு வந்து கொஷின் பேப்பரில் எப்படி கேட்பாங்கன்னா, ஏதாவது ஒரு சப்டிவிஷன் தான் கேட்பாங்க. எது கேட்டிருந்தாலும் நீ ஃபஸ்ட் எடுத்தோன்னே கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ரூட்ஸுக்கு சம் ஆஃப் ரூட் என்ன, ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே கண்ணா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் சப்டிவிஷனில் ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆல்ஃபா ஸ்கொயர் பீட்டா பீட்டா ஸ்கொயர் ஆல்ஃபா. ஓகே, ஃபஸ்ட் எடுத்தோன்னா நான் என்ன கண்டுபிடிக்கிறேன், சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கிறேன். அப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் போடுறப்போ
ரெண்டு ரூட்டையும் ஆட் பண்ணுறேன். அப்போ ஆட் பண்ணுறப்ப இது ரெண்டுலேயுமே நமக்கு ஆல்ஃபா, இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது, இதுலேயும் ஆல்ஃபா இருக்குது, ரெண்டுலேயுமே பீட்டா இருக்காக்கண்ணே. அப்போ ஆல்ஃபா பீட்டாவை காமனாக எடுத்துட்டேன்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல ஆல்ஃபா ரிமைனிங் இருக்கும், செகண்ட் ஒன்ல பீட்டா ரிமைனிங் இருக்கும். இப்போ ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ -1/2, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ 1/2. அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -1/4. அதேமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போடுறப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணுறப்போ சேம் வேரியபிளோட மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ஃபா ஸ்கொயர் இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா கியூப், பீட்டா இன்ட்டு பீட்டா ஸ்கொயர் என்ன கிடைக்கும்னா பீட்டா கியூப். அப்போ ரெண்டுக்குமே கியூப் இருக்கனால என்ன போட்டிருக்கேன்? ஓவராலாக ஹோல் கியூப் போட்டிருக்கேன். இப்போ ஆல்ஃபா பீட்டாவுக்கு வேல்யூ என்ன? -1/2. அது கியூப். அப்போ -1/2 கியூப் பண்ணுறப்போ -1/8. ஓகே, ஈக்குவேஷன் ஃபார்முலா என்ன நமக்கு? The required equation is x square minus sum of roots into x plus product of roots equal to 0. அப்போ sum of roots நம்ம என்ன கண்டுபிடிச்சோம்? -1/4 கண்ணு. ஆல்ரெடி ஃபார்முலாவில் மைனஸ் இருக்குது. இது -1/8. அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். இது மாதிரி டினாமினேட்டரில் இருந்தது அப்படின்னாவே நான் என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? இது ரெண்டில் எது வந்து கிரேட்டஸ்ட் வேல்யூவோ அதால் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ ஃபுல்லாக 8ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ இது 8x² ஆயிரும். இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு 2x வரும். இது 8ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா கேன்சல் ஆகிட்டு -1. ஓகேவா கண்ணு? நெக்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் பாருங்கள். இதுலேயும் நமக்கு ரூட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க கண்ணு. இதில் கிவன் ரூட்ஸ் ஆர் எடுத்துக்கிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? அதே ஃபார்மேஷன் தான், சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கணும். ரெண்டையும் ஆட் பண்ணியிருக்க பாருங்கண்ணே. ஆட் பண்ணுறப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, 2 பீட்டா ப்ளஸ் ஆல்ஃபா போட்டிருக்கேன்னா இப்போ 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபாங்கிறது என்ன கிடைக்கும்? 3 ஆல்ஃபா. பீட்டா ப்ளஸ் 2 பீட்டாங்கிறது என்ன கிடைக்கும்? 3 பீட்டா. ரெண்டுலேயுமே 3 காமனாக இருக்கா? 3 எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கிடைக்கும். இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன? 1/2. அப்போ 3 × 1/2 என்ன கிடைக்கும் நமக்கு? 3/2. அதுமாதிரி ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் கிளாரிட்டி எனக்கு தெளிவாக வரல கண்ணு, ஆடுறனால நீங்கள் கொஞ்சம் அதை நோட்டை வச்சு பார்த்துக்கோங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறதை வச்சு. ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸ் பாருங்கள். ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறக்கண்ணே. ரெண்டு ரூட்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ ஃபஸ்ட்டு 2 ஆல்ஃபாவை எடுத்துகிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 ஆல்ஃபா இன்ட்டு 2 பீட்டா என்ன கிடைக்கும்? 4 ஆல்ஃபா பீட்டா. அடுத்து 2 ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபாங்கிறது 2 ஆல்ஃபா ஸ்கொயர். அடுத்து பீட்டாவை எடுத்துகிட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். பீட்டா இன்ட்டு 2 பீட்டா, 2 பீட்டா ஸ்கொயர். பீட்டா இன்ட்டு ஆல்ஃபா, ஆல்ஃபா பீட்டா. ஃபஸ்ட் எடுத்தோன்னா 4 ஆல்ஃபா பீட்டா இருக்குது. இந்த சைடில் ஒரு ஆல்ஃபா பீட்டா இருக்காக்கண்ணே. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 ஆல்ஃபா பீட்டா. அந்த 2 ஆல்ஃபா ஸ்கொயர், 2 பீட்டா ஸ்கொயர் ரெண்டுமே 2 இருக்கனால 2 காமனாக எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயர் வரும். இப்போ இந்த ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பீட்டா ஸ்கொயருக்கு தான் நான் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -2 ஆல்ஃபா பீட்டான்ட்டு. அடுத்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த 2 உள்ளே கொண்டே மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ 2 × ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஹோல் ஸ்கொயர். இதை மல்டிப்ளை பண்ணுறப்போ -4 ஆல்ஃபா பீட்டா. அப்போ 5 ஆல்ஃபா பீட்டா -4 ஆல்ஃபா பீட்டா மைனஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 ஆல்ஃபா பீட்டா கிடைக்கும் ரிமைனிங். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன்னு லாஸ்ட்டில் ஈக்குவேஷனில் கொண்டு போய் அப்ளை பண்ணியிருக்கேன். x² மைனஸ் சம் ஆஃப் ரூட் எவ்வளோ இருக்குன்னா 3/2. ப்ராடக்ட் ஆஃப் ரூட் வந்து எனக்கு 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ x² - 3/2 x ஆக்குன்னு. அப்போ டினாமினேட்டரில் 2 இருக்கா? ஸோ மல்டிப்ளை பை 2, 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2x² - 3x. ஓகேவா கண்ணு? இதே மாதிரி தான் கண்ணு தேர்டு கொஷின். இப்போ நம்ம எப்படி சம் ஆஃப் ரூட் இதில் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சி இதே மாடல் தான், அதனால் நான் சொல்ல, இது நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் தேர்டு கொஷின். இதுலேயும் நமக்கு ரூட்ஸ் வந்து ரெண்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்டாக எடுத்துகிட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா என்ன, ஆல்ஃபா பீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் கிவன் ரூட்டுக்கு என்ன பண்ணணும்? சம் ஆஃப் ரூட்டு, ப்ராடக்ட் ஆஃப் ரூட் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணுங்க. ஓகேவா கண்ணு? சரி, ஓகே கண்ணு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து கொஷின். இஃப் ஆல்ஃபா பீட்டா ஆர் தி ரூட்ஸ் ஆஃப் 7x² plus ax plus 2 is equal to 0. If beta minus alpha is equal to -13/7. Find the value of a. ஓகே கண்ணு, நமக்கு given equationக்கு alpha betaங்கிறது ரூட்டாக கொடுத்துட்டாங்களா? அப்போ உடனே என்ன பண்ணணும்? given equationலேருந்து alpha plus betaவோட வேல்யூ என்ன, alpha betaவோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கணும். அடுத்து givenல என்ன கொடுத்துருக்காங்க? beta minus alpha is equal to -13/7 கொடுத்துட்டு a-வோட வேல்யூ கேட்டிருக்காங்க. பாருங்கண்ணே, ஃபஸ்ட்டு given equationக்கு alpha betaங்கிறது ரூட்ஸ் அப்படின்னு givenலேயே கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த ஈக்குவேஷன்லேருந்து a வேல்யூ என்ன, பியோட வேல்யூ என்ன, சி எழுதியாச்சு. உடனே ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவுக்கு வேல்யூ என்ன, -b/a அப்ளை பண்ணுறப்போ -a/7. அடுத்தது நமக்கு ஆல்ஃபா பீட்டாக்கு போடுறப்போ c/a, அதில் அப்ளை பண்ணுறப்போ 2/7. ஓகே கண்ணே, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? பீட்டா மைனஸ் ஆல்ஃபா கொடுத்துருக்காங்களா? ஸோ அதை தான் நான் அடுத்த ஸ்டெப்பில் எழுதியிருக்கேன். பீட்டா மைனஸ் ஆல்ஃபா = -13/7. ஓகே, இந்த பீட்டா மைனஸ் ஆல்ஃபாவை கண்ணே நான் ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாற்றுறப்போ ஒரு மைனஸ் வருங்களா? இங்கே எனக்கு பீட்டா மைனஸ் ஆல்ஃபா இருக்குது. இதை நான் வந்து மைனஸை வெளியே எடுத்துட்டேன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டான்னு மாறும். அப்போ இந்த சைடு -13/7 இருக்குது. இந்த மைனஸும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா = 13/7. ஓகே, இப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டாவுக்கு நமக்கு ஃபார்முலா என்னன்னு முன்னாடியே வேல்யூ போடுறப்பே படிச்சிருக்கோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் -4 ஆல்ஃபா பீட்டா அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ரூட்டு வேணாம் அப்படிங்கிறனால தான் ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணுறப்போ ஆல்ஃபா மைனஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர்
இந்த சைடு ஸ்கொயர் பண்ணிட்டு அப்போ இது ஸ்கொயர் போடுறப்ப இந்த ரூட்டு கேன்சல் ஆயிருங்களா அப்போ ஃபார்முலா என்ன கிடைக்கும் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 4 ஆல்ஃபா பீட்டா இஸ் ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடும் நான் ஸ்கொயர் பண்ணியிருக்கனால 169/49 ஓகே கண்ணா இதுக்கு மேலே வேல்யூ தான் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன -a/7 ஹோல் ஸ்கொயர் -4 இன்ட்டு ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்ன 2/7 ஈக்குவல் டு இதை சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறப்போ இதை ஸ்கொயர் பண்ணால் a²/49 ஆக்கண்ணே இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் -4 × 2ங்கிறப்போ -8/7 அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் இதில் வந்து ரெண்டுக்கும் 49 இதில் 49 இருக்குன்னா இதையும் 49 வரனால இது என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் ஏன்னா 7ஆல் மல்டிப்ளை பண்ண தானே 49 கிடைக்கும் அப்போ நியூமரேட்டரி 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 56 டினாமினேட்டர் 7ஆல் மல்டிப்ளை பண்ணால் 49 ஓகே கண்ணா இதை நான் அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன்னா அது ஃபுல்லாக இங்கே 49 இருக்கா ஃபுல்லாக கேன்சல் ஆச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் a² - 56 = 169 இந்த மைனஸ் இன்சைட் வரப்போ ப்ளஸ்ஸாக மாறும் இதை ஆட் பண்ணிங்கன்னா 225 இப்போ நமக்கு a மட்டும் வேணும்னா என்ன வரும் +or - √() வருக்கண்ணே அப்போ 225 ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 15 அப்போ a ஓட வேல்யூ 15, -15 கண்ணு okay next பார்க்கணும் fifth question if one root of the equation 2y² - ay + 64 = 0 is twice the other than find the values அப்போ வந்து ஒன் ரூட் வந்து அதர் ரூட்டை போல் ட்வைஸ் இப்போ ஆல்ஃபா பீட்டாங்கிறது நான் ரூட்டாக எடுத்துக்கிட்டேன்னா ஒரு ரூட் ஆல்ஃபானா அதர் ரூட்டோட ட்வைஸுங்கிறப்போ ஆல்ஃபா = நமக்கு என்ன கிடைக்கும் 2 பீட்டா அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகே கண்ணு இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிவன் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம் அதுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்போது இதுலேருந்து நமக்கு ஈக்குவேஷன்லேருந்து ஏ என்ன பி என்ன சி என்னன்னு ரைட் பண்ணுவாக்கண்ணே அதுக்கப்புறம் எப்பயும் போல் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ என்ன ஆல்ஃபா பீட்டாவோட வேல்யூ என்னன்னு ரைட் பண்ணி வச்சுக்கண்ணே நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிவனில் ஆல்ஃபா = 2 பீட்டா கண்ணு ஏன்னா கிவனில் வந்து நமக்கு ஒன் ரூட் வந்து அதர் 2 ரூட்டோட ட்வைஸ்ன்னு சொல்லியிருக்கோமா அப்போ அதர் ரூட்டோட ட்வைஸுங்கிறப்போ 2 பீட்டா இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = a/2 இதில் நான் ஆல்ஃபாக்கு பதிலாக என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2 பீட்டா அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் கண்ணு இப்போ நமக்கு ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் 2 பீட்டாங்கிறது நமக்கு 3 பீட்டான்னு கிடைக்கும் = a/2 அப்போ பீட்டா = என்ன கண்ணு a/6 அது மாதிரி ப்ராடக்ட் ஆஃப் ரூட் ஆல்ஃபா பீட்டா = 32 ஆக்கண்ணே இதில் நான் ஆல்ஃபாக்கு பதிலாக 2 பீட்டான்னு போட்டிருக்கேன் இப்போ 2 பீட்டா × பீட்டா = 32 அது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2 பீட்டா ஸ்கொயர் வருங்களா இப்போ 2 பீட்டா ஸ்கொயர் = 32னா பீட்டா ஸ்கொயர் நமக்கு என்ன கிடைக்கும் 16 அப்போது அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா +or - 4 இப்போ இந்த பீட்டா = +or - 4 வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுறோம் பீட்டாக்கு பதிலாக +or - 4 அப்ளை பண்ணுறப்போ ஏ மட்டும் வேணும்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 24 6 4 சார் ஓகே கண்ணு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன் if one root of அதே கான்செப்டில் தான் இப்போ ஒன் ரூட் ஆஃப் த ஈக்குவேஷன் 3x² + kx + 18 = 0 having real roots okay is the square of the other வந்து twiceன்னு கொடுத்துருந்தாங்க இப்போ ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆல்ஃபா = என்ன எடுத்துக்கலாம் பீட்டா ஸ்கொயர்னு எடுத்துக்கலாங்களா ஓகே இப்போ கிவன் ஈக்குவேஷனுக்கு ஆல்ஃபா பீட்டாங்கிறது ரூட்ஸ்னு எடுத்தாச்சு அப்போ அந்த ஈக்குவேஷனில் ஏவோட வேல்யூ என்ன 3 பியோட வேல்யூ என்ன கே சியோட வேல்யூ 81 அதை எழுதியாச்சு இப்போ உடனே நம்ம என்ன பண்ணுவோம் சம் ஆஃப் ரூட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -b/a அப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் -k/3ன்னு கிடைக்குது அப்போ ஆல்ஃபா பீட்டா = c/a அப்போ c/a அப்ளை பண்ணுறப்போ எனக்கு கிடைக்கும் 81/3ங்களா சியோட வேல்யூ 81 a ஓட வேல்யூ அதை டிவைட் பண்ணிங்கன்னா 21 given கண்டிஷன் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒன் ரூட் வந்து ஸ்கொயர் ஆஃப் தி அதர் ரூட் அப்போ ஆல்ஃபா = பீட்டா ஸ்கொயர் ஓகே இப்போ கிவனில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா = -k/3 அது ஈக்குவேஷன் அப்படியே இருக்கட்டுக்கண்ணே நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் ரூட் போடுறப்போ ஆல்ஃபா பீட்டா = 27 கிடைச்சதுலவா அதில் ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா ஸ்கொயர் போடுறேன் இப்போ பீட்டா ஸ்கொயர் × பீட்டா என்ன கிடைக்கும் பீட்டா கியூப் = 27 அப்போ பீட்டா மட்டும் என்ன கியூப் ரூட் ஆஃப் 27 என்ன கிடைக்கும் 3 அப்போ பீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சுங்களா இதில் கொண்டு போய் அப்ளை பண்ணுங்கள் சப்ஸ்டியூட் பீட்டா = 3 இன் அந்த ஃபஸ்ட்டு ஆல்ஃபா = பீட்டா ஸ்கொயர் இருக்குல்ல அதில் கொண்டு போய் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ கிடச்சிரும் 9 இப்போ ஆல்ஃபாவும் தெரியும் பீட்டாவும் தெரியும் ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ தெரிஞ்சிடும் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன நமக்கு 9 பீட்டாவோட வேல்யூ என்ன 3 அப்போ 9 + 3 நமக்கு என்ன 12 = -k/3 அந்த 3யை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் 12 × 3ங்கிறது 36 கிடைக்கும் அப்போ -k = 36னா k = என்ன கண்ணு -36 அவ்வளோதான் கண்ணு தேர்ட் சாப்டர் முடிஞ்சிருச்சு ஓகேவா நல்லா பாருங்கள்